ஓகேவா? யா. ஓகே. சோ வந்து ஸ்டோரியில நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம்? நம்ம ஃபிரௌனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, பனி இஸ்ராயல்ல இருந்து ஒருத்தர் பிறந்து வந்து ஃபிரௌனைய கொல்ல போறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப வந்து ஃபிரௌன் உடனே என்ன பண்றான் அப்படின்னா வந்து எவ்ரி இயர் வந்து 1 இயர் பிறக்கிற எல்லா பனி இஸ்ராயல் பாய் பேபிஸையும் கில் பண்ணிடணும். நெக்ஸ்ட் 1 இயர்ல பிறந்த எல்லா குழந்தையும் கில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர்ல பிறக்கிற குழந்தைங்களை ஃபுல்லாவே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றான், ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுறான். புரியுதா? 1 இயர் பனி இஸ்ராயல், அந்த 1 இயர் ஃபுல்லா பனி இஸ்ராயல் பீப்புள் எங்கெல்லாம் குழந்தைங்க பிறக்குதோ, பாய் பேபிஸ், கேர்ள் பேபிஸ் பிறந்தா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. பாய் பேபிஸ் பிறந்தா மட்டும் அவங்க சோல்ஜர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த வீட்டுல குழந்தை பிறக்குதுன்னு தெரிஞ்சாலே உடனே போய் வெயிட் பண்ணி அது பாய் பேபின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா தூக்கிட்டு வந்துருவாங்க. அவங்க அம்மா அப்பா பர்மிஷன் எல்லாம் கேட்க மாட்டாங்க, தூக்கிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர், இப்போ 1 இயர் அப்படி தூக்கிட்டு வந்துட்டாங்களா, நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் குழந்தை பிறக்குதுன்னா அந்த இயர் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கும் ஸ்லேவ்ஸ் வேணும் இல்லையா? எல்லா குழந்தையும் கொண்டுட்டா அப்ப அவங்களுக்கு ஸ்லேவ்ஸ், பனி இஸ்ராயலோட ஸ்லேவ்ஸ் தேவைப்படும். அதனால 1 இயர் குழந்தைங்களை தூக்கிட்டு போய் கொன்றுவாங்க, 1 இயர் உயிரோட விட்டுருவாங்க. அப்படியே வந்து தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு வீட்டுல நார்மலா வந்து ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது. அந்த இயர் என்ன, பனி இஸ்ராயல் வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த அந்த இயர் வந்து எந்த இயர் அப்படின்னு பார்த்தா, குழந்தை பிறந்தா கொல்லணும் அப்படின்னு ஃபிரௌன் சொல்லியிருந்தான் பாத்தீங்களா, அந்த இயர். அப்ப இப்போ ஆப்வியஸா இப்போ ஒரு பாய் பேபி பிறக்குது. அப்ப இந்த விஷயம் ஃபிரௌன் சோல்ஜர்ஸ்க்கு தெரிஞ்சா என்ன செய்வான், வந்து கண்டிப்பா குழந்தைய தூக்கிட்டு போய் கொன்றுவான்னு தெரிஞ்சு போச்சு. சோ அந்த பேபி தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஓகே, பேபி மூசா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பேபி மூசா பிறக்குறாங்க. இத பார்த்த உடனே அவங்க அம்மா சரியா டென்ஷன் ஆயிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஃபிரௌனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன செய்யறதுன்னு தெரியாம என்ன செய்யறாங்க, யாருக்கும் தெரியாம நைட் டைம்ல போயிட்டு, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கு, பேபி மூசாக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் இருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு போய் என்ன செய்யறாங்க, இந்த குழந்தைய எங்கேயாவது போய் சேஃபா நம்ம வைக்கணும், ஃபிரௌனோட சோல்ஜர்ஸ் பார்க்காத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கொண்டு போய் எகிப்துல நைல் அப்படின்ற ஒரு ரிவர் இருக்கு. அது வந்து ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரிவர். ஓகேவா? நைல் ரிவர். சோ அந்த ரிவர்ல வந்து ஒரு பேஸ்கெட் வச்சு, அந்த பேஸ்கெட்ல தண்ணி எதுவும் போயிடாத மாதிரி குழந்தைய அதுக்குள்ள வச்சு என்ன செஞ்சிடறாங்க, பேபி மூசாவை அதுக்குள்ள போட்டுடுறாங்க. ஆனா அது ஒரு ஈஸி டாஸ்கா? நம்ம வீட்டு குட்டி பாப்பாவை அப்படி தண்ணிக்குள்ள போடுவோமா? இல்ல எங்கேயாவது ஒரு அன்சேஃபான பிளேஸ்ல போடுவோமான்னு கேட்டா வைக்கவே மாட்டோம். சோ பேபி மூசாவோட அம்மாக்கு செம்ம சோகமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா வேற வழி இல்ல, வீட்டுல வச்சிருந்தா ஃபிரௌன் ஆட்கள் வந்து கொண்டு போயிருவாங்க. அதுக்கு அட்லீஸ்ட் அது சேஃபா எங்கேயாவது போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அனுப்பிட்டு என்ன செய்யறாங்க, அந்த பேபி வந்து கரெக்டா போய் யார்கிட்டயாவது சேஃபா ஹேண்டில் ஆதா அப்படின்றத பாக்குறதுக்காக அவங்க சிஸ்டர் என்ன செய்ய சொல்றாங்க, நீ பின்னாடியே பேபிய ஃபாலோ பண்ணிட்டே போ, ஒளிஞ்சு ஒளிஞ்சு அந்த பாப்பா சேஃபா தண்ணியில உள்ளக்க போயிடாம, ட்ரவுன் ஆயிடாம. சோ வந்து அது சேஃபா வந்து என்ன செய்யும், பாப்பா வந்து பாத்துக்கிட்டே இரு, யாராவது ஆளுங்க எடுத்து தூக்கி வளர்த்துட்டாங்க அப்படின்னா நீ ஓடி வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் அனுப்பிட்டு ரொம்பவே வந்து என்ன செய்யறாங்க, சோகமா வந்து இருக்காங்க. அப்ப வந்து அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னு, அப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மா, அவங்க பேபி மூசாவோட அம்மா மைண்ட்ல சில விஷயங்களை தோண வைக்கிறான். என்ன அல்லாஹ் சொல்றான், என்ன அல்லாஹ் பேசுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சீக்கிரமாவே இப்ப இந்த பேபியை நீங்க பிரிஞ்சுட்டீங்க, பட் சீக்கிரமாவே இந்த பேபி உங்க கிட்ட வந்துடும். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஓகே. சோ அப்ப அந்த மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அம்மா, அவங்க மூசா நபியுடைய அம்மாக்கு அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்த ப்ராமிஸ் பண்றான். இந்த பேபி இப்பதான் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, சீக்கிரமாவே இந்த பேபி கூட நீங்க சேர்ந்துருவீங்க அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றான். சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த அதான் லாங்கஸ்ட் ரிவர் ஆச்சு அந்த நைல் ரிவர். அந்த லாங்கஸ்ட் ரிவர்ல அந்த பேபி பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, இந்த சிஸ்டரும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கடைசியா இந்த பேபி வந்து எங்க போய் முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபிரோனோட ஒய்ஃப் அவங்களோட பீப்புள் எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு போயிடுது. சோ அப்ப அவங்க ஃபிரோனோட ஒய்ஃப் வந்து என்ன செய்யறாங்க, அந்த பாஸ்கெட்ல என்னடா குழந்தை இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. பட் இவங்க ஃபிரோன் மாதிரி ஒரு மோசமான பேட் லேடி கிடையாது. இவங்க ரொம்பவே ஒரு நல்ல லேடி. அல்லாவ ஒரே காடு தான் வணங்கணும், ஃபிரோன் எல்லாம் காடு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும்.
ஒரே காட் வேற ஒருத்தர் இருப்பாரு, அவரை தான் வணங்கணும், அவரை தான் வர்ஷிப் பண்ணணும். ஃபிரௌன் வந்து ரொம்ப ஈவிலா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இவங்க பேரு ஆசியா. ஓகேவா? இவங்க பேரு ஆசியா. ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லுவோம். அப்ப இந்த ஆசியாங்கிறவங்க குழந்தைய பார்த்தோன்னே இவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இல்ல. இவங்களுக்கு வந்து ஃபிரௌன் கூட கல்யாணம் ஆகியும் இவங்களுக்கு எந்த குழந்தையுமே இல்லாதனால இவங்க என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குழந்தைய நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா பாய் பேபி. அவங்களுக்கு டவுட்டாவும் இருக்கு. ஐயோ, இதை ஃபிரௌன் அக்செப்ட் பண்ணுவானா தெரியலையே அப்படின்ட்டு ஃபிரௌன்ட்ட போய் கேக்குறாங்க, இந்த குழந்தைய நம்ம வளர்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஃபிரௌன் வந்து ஸ்ட்ரிக்டா சொல்றான், இந்த இயர் வந்து பாய் பேபி பிறந்தா கொல்லணும்னு சொன்ன இயர் இது. ஒருவேளை பனி இஸ்ராயல் ஃபேமிலியில இருந்து வந்த ஒரு பேபியா இருந்தா நம்ம என்ன செய்யறது? இது வளர்ந்து வந்து என்னை கொன்றுச்சுன்னா என்ன செய்யறது? இது என்ன டிஃபீட் பண்ணிரும் இந்த பாப்பா, வேண்டாம் நம்ம கொன்றலாம் அப்படின்னு சொல்றான். பட் ஆசியா வந்து அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் முடியாது. நம்ம கிட்ட தானே இந்த பாப்பா வளருது, நம்ம கிட்ட வளர்ந்த பாப்பாவா வந்து நம்மளுக்கே அகேன்ஸ்டா நிக்க போகுது, அதெல்லாம் முடியாது. நான் இந்த பாப்பாவை வளர்க்க போறேன். எனக்கு இந்த பாப்பாவை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எனக்கு மைண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு, நான் இந்த பாப்பாவை வச்சுக்கதான் போறேன், நீங்க பர்மிஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி என்ன செஞ்சுறாங்க, ஃபிரௌனை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால பேபி மூசா இப்ப என்ன செஞ்சுட்டாங்க, ஃபைனலி போய் யாரு வந்து கொல்லணும்னு சொன்னாங்களோ அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் சேஃபா வந்து அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். வேற எங்கேயாவது பிறந்தா தானே பிரச்சனை, இப்ப ஃபிரௌன் வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க, பிரச்சனையே இல்ல அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்படி இருக்கும்போது பாப்பா பார்த்தா அழுவுது, பசியில செம்மையா அழுவுது. உடனே ஆசியா அலைஹிஸ்ஸலாமும் பாப்பாக்கு ஃபீட் பண்றாங்க, பால் கொடுக்குறாங்க. மத்த லேடிஸ், சர்வன்ட் லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பால் கொடுக்க சொல்றாங்க, தூங்க வைக்க சொல்றாங்க. பாப்பா தூங்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கு. அப்ப வந்து இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க சிஸ்டர், மூசா பேபியுடைய அந்த எல்டர் சிஸ்டர். அவங்க வந்து சொல்றாங்க, இருங்க நான் ஒரு லேடிய கூட்டிட்டு வர்றேன், மேபி அந்த லேடி கிட்ட இது வந்து பால் குடிச்சிச்சுன்னா பாப்பா வந்து சைலண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே போ கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லவும் வேகமா இவங்க வந்து என்ன செய்யறாங்க, பேபி மூசாவோட சிஸ்டர் அவங்க அம்மா கிட்ட போய், வாங்கம்மா ஃபிரௌன் வீட்டுலதான் பாப்பா இருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஃபிரௌன் கிட்ட கூட்டிட்டு போயிடுறாங்க. ஃபிரௌன் கிட்ட கூட்டிட்டு போனோடனே பாப்பா என்ன செய்யும், அம்மாவை பார்த்த உடனே சைலண்ட் ஆயிரும். அம்மாவை பார்த்த உடனே அதுவும் சைலண்டா பாலை குடிச்சிட்டு அழகா சமத்தா தூங்கிருச்சு மாஷா அல்லாஹ். இதை பார்த்த உடனே ஆசியா அலைஹிஸ்ஸலாமுக்கு நல்லதா அப்பாடா, ஓகேமா பாப்பா தூங்கிருச்சு, இனிமே நீங்களே என்ன செய்யுங்க, டெய்லி பாப்பா வந்து இந்த மாதிரி பாத்துக்கங்க, இங்கேயே இருந்து கொஞ்சம் பாப்பாவை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே பேபி மூசாவோட அம்மாக்கு செம்ம ஹாப்பி. என்னடா நம்ம இப்பதான் பிள்ளைய பிரிஞ்சுட்டோமே, என்ன ஆக போதோன்னு நினைச்சோம், அல்லாஹ் பண்ண ப்ராமிஸ் வந்து இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சு பாரு. நிஜமாவே இப்ப நம்ம பாப்பா நம்ம கைக்கு வந்துருச்சு, ஃபிரௌன் முன்னாடியே நம்ம பாப்பாவை கையில வச்சு நிக்கிறோம் பாரு. அப்ப அல்லாவோட ப்ராமிஸ்னா ப்ராமிஸ் தான், அதை கரெக்டா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், நிறைவேற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா வந்து அவங்களும் இருக்காங்க. சோ இப்படி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்படியே அங்கேயே வளர்றாங்க. பெரிய பையனாவே, பெரிய ஏஜ் பையனாவே அவங்க வளர்ந்துடுறாங்க. நல்ல புத்திசாலியா இருப்பாங்க, செம்ம இன்டெலிஜென்ட் கிளவரான ஒரு பையன். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையன். எப்படின்னா ஒரு 2 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய ராக்க தூக்கணும்னா மூசா அலைஹிஸ்ஸலாமால சிங்கிளாதான் அந்த ராக்க தூக்கி தள்ளி வைக்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க பிசிக்கலா உடம்பும் செம்ம ஸ்ட்ரென்த், பிரெயினும் செம்ம கிளவர், செம்ம இன்டெலிஜென்ட். அப்ப இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. இந்த ஃபிரௌனோட சோல்ஜர்ஸ் வந்து பனி இஸ்ராயல் பீப்புள ரொம்ப டார்ச்சர் பண்றது, சும்மா சும்மா போய் அடிக்கிறது, ஏதாவது பண்ணிட்டே இருக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. அப்ப இப்படி பார்க்கும்போது ஏன் இப்படி பேடா, ஃபிரௌன் கிட்டதான் வளர்ந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆனா வந்து என்ன செய்யறாங்க, என்ன இப்படி ஃபிரௌன் இவ்வளவு பேடா ட்ரீட் பண்றாரு அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து எப்பவுமே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்துகிட்டே வருது. அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாமோட அவங்க வந்து இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த ஃபேமிலில பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பனி இஸ்ராயில்ல பிறந்தாங்க. அது நமக்கு மட்டும்தான் தெரியும், ஃபிரௌனுக்கு இன்னும் தெரியாது இல்லையா, ஏதோ ஒரு பாப்பா அவ்வளவுதான் அவரை பொறுத்த வரைக்கும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயில், இந்த விஷயம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும், நம்ம பனி இஸ்ராயில் தான் அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு நாள் ஒரு ஃபிரௌனோட ஒன் ஆஃப் த சோல்ஜருக்கும் இன்னொரு பனி இஸ்ராயல் பீப்புளுக்கும் ஓகே, ஒரு ஒரு மேன், ஓகேவா. சோ 2 பேருக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, செம்ம சண்டை. அதுல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பனி இஸ்ராயலோட பீப்புளை வந்து இந்த சோல்ஜர் போட்டு ரொம்ப அடிக்கிறாரு, ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, ரொம்ப எல்லாம் பண்றாரு. அப்ப இத பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது. ஏன் இப்படி பண்றீங்க, இந்த மாதிரி வந்து எப்ப பாரு இப்படி செய்றீங்க, பனி இஸ்ராயலையே அட்டாக் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடிதான் என்ன செய்யறாரு, அடிக்கிறாரு. அந்த அடியில யார் அடிக்கிறாங்க, ஃபிரௌனுடைய சோல்ஜரையே மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அடிதான் அடிப்பாங்க, ஒரு பஞ்ச் ஒண்ணு கொடுப்பாரு. அந்த பஞ்ச்லயே என்ன ஆயிரும்னு சொல்லி பார்த்தா, பனி இஸ்ராயல் முன்னாடி அந்த ஆள் இங்கதானே நிக்கிறாரு,
சோ அந்த பனி இஸ்ராயல் ஆள் முன்னாடியே இந்த ஃபிரௌனுடைய ஆள் என்ன செஞ்சுறாரு, இறந்தே போயிடுறாரு, டெத் ஆயிடுறாரு. அப்ப இத பார்த்த உடனே அந்த பனி இஸ்ராயல் ஆள் என்ன செஞ்சுறாரு, அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஐயோ எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்துச்சா என்ன தப்பு பண்ணிட்டோம். கோபம் வந்தாலே கோபம் வந்து யார்கிட்ட இருந்து வரும், ஷைத்தான்ட்ட இருந்து வரும். அவ மூசா நபி என்ன செய்யறாங்க, உடனே அல்லாஹ் கிட்ட நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், கோபத்துல வந்து இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது தப்பாச்சே, இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு உடனே அல்லாஹ் கிட்ட நிறைய அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி ஃபர்கிவ்னஸ் வந்து அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா நெக்ஸ்ட் டே இது ஒரு நாள் நடக்குது. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் அதே பனி இஸ்ராயல் ஆளு, அதே வயலட் ஷர்ட் பாருங்க, அதே பனி இஸ்ராயல் ஆளு இன்னொரு ஃபிரௌன் ஆள் கிட்ட போய் மறுபடியும் சண்டை போடுறாரு. இத மறுபடியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்த உடனே வந்து பனி இஸ்ராயல் ஆள் அவருடைய ஃபேமிலியில வர அந்த ஆள் கிட்டயே போய் கேக்குற, நீ ஏப்பா எல்லார்ட்டையும் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, நேத்தும் அப்படிதான் பிரச்சனை பண்ண, இன்னைக்கும் பிரச்சனை பண்ற, நீ தான் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க பாரு, எல்லார்ட்டையும் போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி திட்டவே பனி இஸ்ராயல் ஆளு அவர் என்ன செஞ்சிடுறாரு, ஐயோ மூசா மூசா என்னையும் நேத்து அவர் அடிச்சு கொன்னீங்களே அதே மாதிரி என்னையும் அடிச்சு கொன்றாதீங்க மூசா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அப்படி சொன்ன அவர் பயந்துட்டாரு, ஏன்னா தெரியும்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிச்சாலே ஒரு ஆள் அவுட். அப்ப அதை பார்த்து இவர் வந்து என்ன செஞ்சிடறாரு, டக்குன்னு அப்படி சொல்லிடுறாரு, என்னையும் அடிச்சு கொன்றாதீங்க அப்படின்னு. அப்ப அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஃபிரௌன் ஆள் இங்கதானே நிக்கிறாரு. இவர் போய் ஃபிரௌன்ட்ட சொல்லிட்டார், இந்த மாதிரி நேத்து ஒருத்தர் இறந்து போனார்ல ஃபிரௌன், அதை அடிச்சது மூசாதான் அப்படின்னு போய் சொல்லவுமே ஃபிரௌனுடைய சோல்ஜர்ஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, மூசா நபியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ உடனே வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சுறாங்க, அந்த ஊரை விட்டு, எகிப்துன்ற அந்த ஊரை விட்டே ஓடிடுறாங்க. சோ வேற அவங்களுக்கு டிராவல்கான அனிமல்ஸ் எதுவும் இல்லை, கேமல் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாம ஃபுட் எதுவுமே எடுக்காம ஆன் ஸ்பாட்ல என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போய் மதியன் அப்படின்னு வேற ஒரு சிட்டி, ஓகே, மதியன் அப்படின்ற வேற சிட்டிக்கு போயிடுறாங்க. அங்கேயே ரொம்ப வருஷம் இருக்காங்க, அங்கேயே வேலை பார்த்து, அங்கேயே மேரேஜ் பண்ணி, அங்கேயே பேபிஸ் எல்லாம் அவருக்கு பிறந்து, இப்படி அங்கேயே ரொம்ப வருஷம் என்ன செய்யறாங்க, மதியன் அப்படின்ற சிட்டில இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு மறுபடியும் என்ன செய்யறாங்க, சரி நம்ம ஊருக்கே போயிடலாம், இது என்னதான் இருந்தாலும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு வந்த வேற ஊர் தானே, இங்கேயே நம்ம ரொம்ப வருஷம் இருந்துட்டோம். இப்ப நீங்க எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் அப்ராட்ல இருக்கீங்க, இப்ப உங்க எல்லாரோட நேட்டிவ்ஸும் இந்தியா தான். சோ என்னதான் நீங்க அங்க போய் படிக்கிறீங்க எல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு என்ன செய்ய தோணும், இந்தியாவுக்கு வரணும், ஒரு வெக்கேஷனுக்காவது இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு தோணும். அப்ப அந்த மாதிரிதான் மூசா நபிக்கு என் ஊருக்கு நான் போகணும், என்னோட எகிப்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியை கூட்டிட்டு என்ன செய்யறாங்க, போறாங்க. அப்படி போகும்போது டிராவல்ல நைட் டைம் ஆயிடுச்சுன்னு ஒரு இடத்துல ஸ்டே பண்றாங்க, டென்ட் போட்டு ஸ்டே பண்றாங்க. அப்படி ஸ்டே பண்ணும்போது ரொம்ப டார்க்கா இருக்கு. சோ அப்ப லைட் வேணுமே, எங்கேயாவது ஃபயர் பிளேஸ் இருக்கா, எங்கேயாவது ஃபயர், எங்கேயாவது யாராவது டிராவலர்ஸ் யாராவது ஃபயர் வச்சிருக்காங்களா, போய் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி போகும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு பெரிய தூர் அப்படின்னு சொல்ற, தூர் சினாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மவுண்டைன் நேம், ஓகே, தூர் சினாய். அப்ப அந்த தூர் சினாய் அப்படின்ற அந்த மவுண்டைன் மேல என்ன செய்யறாங்க, ஒரு ஃபயர் எரியறத மூசா நபி பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, சரி அப்ப அங்க போய் ஃபயர் எடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த மலை மேல, அந்த மவுண்டன் மேல போய் ஏறி போய் பார்த்தா அங்க யாருமே பீப்புள் இல்ல, வெறும் ஃபயர் மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒரு சவுண்ட் கேக்குது, மூசா நீங்க இனிமே ஒரு ப்ராஃபட், நான் தான் உங்களோட கிரியேட்டர் அல்லாஹ், நான் தான் இந்த ஃபுல் வேர்ல்டையும் கிரியேட் பண்ணேன், இனிமே என்னைய மட்டும்தான் வணங்கணும், என்னைய மட்டும்தான் வர்ஷிப் பண்ணணும், நான் தான் ஒன் ட்ரூ காட் அப்படின்றத நீங்க என்ன செய்யணும், பிலீவ் பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் டைரக்டா என்ன செய்யறான், மூசா நபிட்ட பேசுறான். ஆனா ஆள் யாருமே இல்ல. மூசா நபி பார்த்து பயந்துட்டு என்னடா இது சவுண்ட் மட்டும் கேக்குதுன்னு பயப்படுறாங்க. அப்புறம் தான் புரியுது, ஓ அல்லாஹ் பேசுறான், நம்மளோட காட் நம்ம கிட்ட பேசுறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்ப வந்து மூசா நபி கேக்குறாங்க, இத நான் எப்படி நம்புறது, நான் ஒரு ப்ராஃபிட் சொல்றீங்க, அப்ப இத போய் நான் பீப்புள்கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்களே, நான் எப்படி அவங்கள நம்ப வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்க கையில இருக்கு பாத்தீங்களா ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கு கீழே போடுங்களேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஸ்டிக்கு கீழே போட்ட உடனே அது என்னவா மாறுது, டக்குன்னு ஸ்பாட்லயே ஒரு பெரிய ஸ்னேக்கா மாறுது, சர்பண்டா மாறுது. அப்ப மாறின உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்துடுறாங்க. உடனே அல்லாஹ் சொல்றேன், இல்ல இல்ல பயப்படாதீங்க, மறுபடியும் அந்த ஸ்டிக் எடுங்க, அந்த ஸ்னேக் எடுங்க, அது ஸ்டிக்கா மாறிடும் பாருங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் எடுக்கிறாங்க. மறுபடியும் அது வந்து என்ன ஆகுது, ஸ்டிக்காவே மாறிடும். சோ இந்த மாதிரி செஞ்சு காட்டுங்க, எந்த ஒரு ஸ்டிக்கும் ஸ்னேக்கா மாறாது, பட் அல்லாஹ் நாடுனா என்ன வேணா மாறலாம் அப்படிங்கிற இந்த ஒரு மிராக்களை, இன்னொரு மிராக்களையும் அல்லாஹ் காட்டி என்ன செய்யறான், நீங்க வந்து பீப்புள்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லுங்க, மெயினா ஃபிரௌன்கிட்ட போய் சொல்லுங்க, இனிமே அவன் காடுன்னு சொல்லக்கூடாது, அவன் காடு கிடையாது, அவனுடைய காடான அல்லாவத்தான் அவன் வர்ஷிப் பண்ணணும் அப்படின்றத சொல்லி பனி இஸ்ராயல் பீப்புள் அவன் டார்ச்சர் பண்றான் இல்லையா, அவங்கள எல்லாம் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க
அப்படின்னு வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வந்து கமாண்ட் பண்றான். ஓகேவா? இது வரைக்கும் ஸ்டோரி புரியுதா? சோஃபார் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? யாருக்காவது இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்க சொல்லலாம், இல்லைன்னா நம்ம ஸ்டோரி கண்டினியூ பண்ணிடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். எஸ். சோ இப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, இந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்து ஆக்சுவலா நேச்சராவே அவங்களுக்கு வந்து வாய் வந்து கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசுவாங்க. கொஞ்சம் ஸ்டாம்பிள் ஆகும் அவங்களுக்கு வாய்ஸ் வந்து, அந்த பேசும்போதே கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் பேசுவாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு துவா ஒண்ணு செய்யறாங்க. இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த நான் போய் சொல்ல போறேன். நான் ஒரு ப்ராஃபெட், அல்லாஹ்வை தான் வொர்ஷிப் பண்ணணும்ன்ற இந்த ஒரு பெரிய விஷயத்த நான் சொல்ல போறேன். இந்த விஷயம் நான் தெளிவா போய் சொல்லணும், கரெக்டா போய் சொல்லணும் அப்படின்றத ஒரு துவாவா செஞ்சாங்க. அது என்ன துவா? ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இந்த துவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நம்ம கிளாஸ்ல படிக்கிறோம் இல்லையா? சோ இந்த துவாவை வந்து ஓதுறாங்க. யா அல்லாஹ், இந்த விஷயத்த நான் போய் சொல்லும் பொழுது இவங்களுக்கு வந்து அந்த பீப்புளுக்கு வந்து புரியணும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் ஆஃபியா, ரக்ஸா, என்ன டவுட்மா? Ma'am, then why are we reciting before starting the class or starting something even in school? திஸ் இஸ் அ குட் கொஸ்டின். நம்ம ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா, பிகாஸ் வி ஆர் ஆல்சோ லேர்னிங் த நாலேஜ் ஆஃப் அல்லாஹ், ரைட்? நம்ம எதை படிக்கிறோம்? நம்மளும் அல்லாவுடைய லெசன்ஸ், அல்லாவுடைய சூரா, அல்லாவுடைய குரான், அல்லாவுடைய கமாண்ட்ஸ் என்ன, அல்லாஹ் என்ன ஆர்டர் பண்றான், இதெல்லாம் தான் நம்மளும் படிக்கிறோம். அதனாலதான் நம்ம வந்து என்ன செய்யறோம், இதே துவாவை மூசா அலைஹிஸ்ஸலாம் படிச்ச அதே துவாவை நம்ம படிக்கிறோம். பிகாஸ் அவங்களும் அல்லாவோட மெசேஜை தான் சொல்ல போறாங்க, நம்மளும் படிச்சுட்டு அல்லாவோட மெசேஜை தான் சொல்ல போறோம். அதனாலதான் நம்மளும் அதே மெசேஜ, அதே துவாவை நம்ம படிக்கிறோம். ஓகேவா? சோ இதுக்காகத்தான் இந்த துவாவை நம்ம எப்பவுமே கிளாஸோட பிகினிங்ல படிச்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குரான் படிக்கிறதோ, துவா படிக்கிறதோ, சூரா படிக்கிறதோ நம்ம வந்து செய்யறோம். ஓகே. எஸ். சோ இந்த துவாவெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா, மறுபடியும் எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, பனி இஸ்ராயலுடைய பேபிஸ் எல்லாம் ஃபிரௌன் கில் பண்ணிட்டு இருந்தான். எப்படி கில் பண்ணா? 1 இயர் கில் பண்ணுவான், 1 இயர் கில் பண்ண மாட்டான். சோ அப்படி கில் பண்ணாதப்ப மூசா நபிக்கு இன்னொரு பிரதர் ஒருத்தர் பிறந்தார். ஓகேவா? அவர் பேரு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவர் பேரு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவரும் ஒன் ஆஃப் த ப்ராஃபட் தான். சோ அல்லாஹ் என்ன செஞ்சுட்டானா, எகிப்துல இந்த 2 பேரையுமே, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 2 பேருமே ப்ராஃபட் ஆக்கி போய் ஃபிரௌன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சோ வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரை வெயிட் பண்ணாங்க. அதே மாதிரி வரவும் 2 பேரும் சேர்ந்து போய் ஃபிரௌன்கிட்ட சொல்றாங்க, நீ எல்லாம் இனிமே காட் கிடையாது. சோ வந்து நீ வந்து உன்னை வர்ஷிப் பண்ணணும், நீ தான் சூப்பீரியர், நீ தான் அல்ட்ரா பவர், உன்கிட்ட மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. நீ வந்து பனி இஸ்ராயல ஸ்லேவ்ஸா ரொம்ப டார்ச்சர் பண்ற, அப்படிலாம் இனிமே பண்ணக்கூடாது. அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணு, நாங்க வேற இடத்துக்கு போக போறோம், நாங்க அல்லாஹ் மட்டும் வர்ஷிப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும். உடனே மூசா யாருன்னு ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருது. நீ நம்மளுடைய பேலஸ்ல வளர்ந்திய அந்த பையன் தானே? ஓ, நீ என்னையவே இப்ப அகேன்ஸ்டா வந்து பேசுறியா? சொன்ன மாதிரியே பாரு, பனி இஸ்ராயல்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டான் பார் அப்படின்ற மாதிரி ஃபிரௌன் வந்து என்ன செய்யறான், முதல்ல நீ என்ன ப்ராஃபிட்ன்றதுக்கு உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லல, கரெக்டா அந்த ஸ்டிக்க தூக்கி போட்டா பாம்பா மாறும் பாத்தீங்களா, அந்த விஷயத்த வந்து மூசா நபி செஞ்சு காட்டுறாங்க. சோ அதை செஞ்சு காட்டின உடனே அவன் என்ன நினைக்கிறான், இது ஒரு மேஜிக் அப்படின்னு நினைக்கிறான். பிகாஸ் எகிப்துல நிறைய மேஜிக்ஸ் வந்து அந்த டைம்ல எல்லாருமே பண்ணுவாங்க. எந்த பக்கம் திரும்பினா இப்ப எப்படி இருக்கு யூடியூப், எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சுட்டு யூடியூப்ல எல்லாம் வீடியோ, அந்த மாதிரி அந்த டைம்ல மேஜிக்ஸ் வந்து நிறைய இருந்தது. அப்ப ஃபிரௌன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். அவங்க சோல்ஜர்ஸ் அனுப்பி அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். என்னன்னா, ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மெஜிஷியன்ஸ் எல்லாம் பேலஸ்க்கு வாங்க, மூசா ஒரு மேஜிக் பண்றாரு, அத வந்து யார் டிஃபீட் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் பிரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய பெரிய பெரிய மெஜிஷியன்ஸ் எல்லாம் ஒரு சைடு வந்து நின்னு, நாங்க மேஜிக் பண்றோம் அப்படி சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. இந்த சைடு மூசா நபியும் ஹாரூன் நபியும் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. சோ அப்ப மூசா நபி சொல்றாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மேஜிக்க பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எல்லாரும் அவங்க கையில இருக்க ஸ்டிக்க வந்து என்ன செய்யறாங்க, அப்படி போடுறாங்க. அது பாக்குறதுக்கு பாம்பு மாதிரி, ஸ்னேக் மாதிரி. மேஜிக்னா என்ன, அது நிஜமா மேஜிக்கா கிடையாது, சும்மா ட்ரிக். நமக்கே தெரியல, சில மேஜிக் பின்னாடி சில ட்ரிக்ஸ் இருக்கும். அது ஆக்சுவலா மேஜிக் கிடையாது. இப்போ ஒருத்தவங்க டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்துறாங்கன்னா அவங்க உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, அந்த ஒரு செகண்ட் கேப்ல அவங்க டக்குன்னு ஆல்ரெடி வேற ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதைத்தான் என்ன செய்வாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க. ஆன் ஸ்பாட்ல என்ன செய்ய முடியாது, அவங்களால ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி காட்ட முடியாது. அப்ப அது ஜஸ்ட் ஒரு ட்ரிக் தான், அது மேஜிக் கிடையாது. அப்ப அந்த மாதிரி இந்த மெஜிஷியன்ஸ் என்ன செய்யறாங்க, ஆஸ் யூஷுவல் அவங்களோட ட்ரிக்க செஞ்சு காட்டுறாங்க. இந்த சைடு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க,
நான் ஏன் ஸ்டிக்க போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டிக்க போடும்போது என்ன ஆகுதுன்னா அது அதை விட பெரிய பாம்பா, அந்த குட்டி பாம்பெல்லாம் விட பெரிய பாம்பா வந்து இந்த பெரிய பாம்பு என்ன செஞ்சிருது, இது ஒரிஜினல் பாம்பாவே மாறிடுச்சு. அந்த குட்டி பாம்புகள் எல்லாத்தையுமே இந்த பெரிய பாம்பு என்ன செஞ்சிருச்சு, ஸ்னேக் ஃபுல்லாத்தையும் சாப்பிடுது. இதை பார்த்தோன்னே மெஜிஷியன்ஸ்க்கு அவங்களுக்கு தெரியல எது ட்ரிக்கு எது ரியல்னு. அவங்களுக்கு தெரியுது மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணது மேஜிக் கிடையாது, அது ட்ரிக்கு கிடையாது, அது ஒரிஜினலா மாறிடுச்சு அப்படின்னு. அப்ப ஒரிஜினலாவே ஒரு ஸ்டிக்க பாம்பா மாத்தி காட்டுறாரே அப்படின்னு சொல்லி பார்த்து ஷாக் ஆயிட்டு உடனே போயிட்டு அந்த மெஜிஷியன்ஸ் எல்லாரும் போய் மூசா நபி கிட்ட போயிட்டு, நீங்க தான் ப்ராஃபட் மூசா, நீங்களும் ஹாரூனும் ப்ராஃபட்ஸ் நாங்க நம்புறோம், அல்லாஹ் தான் காடு, நாங்க கண்டிப்பா இதை பிலீவ் பண்றோம், நாங்க முஸ்லிம்ஸ் ஆயிடுறோம் அப்படின்னு அந்த ஸ்பாட்லயே வந்து முஸ்லிம்ஸ் ஆயிடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா ஃபிரௌனுக்கு கோவம். என்னப்பா ஏன் முன்னாடியே நான் ஒரு காட் இங்க உட்கார்ந்துருக்கேன், ஏன் முன்னாடியே அல்லாஹ்வ காடுன்னு சொல்றீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா போயிருங்க இல்லைன்னா வந்து உங்களை பனிஷ் பண்ணிடுவேன், உங்க கை கால்லாம் வெட்டி போட்டுருவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஃபிரௌன் மிரட்டுறான். இதை பார்த்த உடனே அந்த மெஜிஷியன் சொல்லிட்டாங்க, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நிஜமான காட் வந்து அல்லாஹ் தான், நீ எல்லாம் காடு கிடையாது, அவர் பாருங்க நிஜமான ஒரு ப்ராஃபட் அவரு, அவரை போய் நீங்க நம்ப கூடாதுன்னு சொல்றீங்க, அவரை எல்லாரும் நம்புங்க அப்படின்னு இந்த மெஜிஷியன்ஸ் சொல்லவே, ஓ என்னையவே நீங்க எதிர்த்து பேசுறீங்களா, எனக்கு அகேன்ஸ்டா பேசுறீங்களான்னு சொல்லி எல்லாரும் பாக்குற மாதிரி அந்த மெஜிஷியன்ஸோட கை காலெல்லாம் வெட்டி ஒரு ஹைட்டான பிளேஸ்ல ஹேங் பண்ணிட்டான் ஃபிரௌன். சோ இதை பார்த்தோன்னே சில பீப்புள், ஓ அப்ப நிஜமாவே ப்ராஃபட் தான் போல மூசா அப்படின்னு எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் பனி இஸ்ராயில்ல. சில ஃபிரௌனோட பீப்புளுக்கு கொஞ்சம் பயம், ஃபிரௌன் இதே மாதிரி பண்ணிருவானே, கை காலை வெட்டி போட்டுருவானேன்னு அவங்க வந்து என்ன செய்யல, ஃபிரௌனுக்கு பயந்துகிட்டு முஸ்லிம் ஆகல. சோ இப்படி பீப்புள் சில பேர் முஸ்லிம் ஆகுறாங்க, சில பேர் ஆகல, இப்படி போயிட்டு இருக்கையில இது வந்து இப்படி போறது சரி கிடையாது. இப்படி போயிட்டு இருந்தா மூசா நபி என்ன செஞ்சிருவாங்க, ஃபிரௌன் காட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரௌன் வந்து என்ன செய்யறான், ஏதாவது பண்ணி ஆகணும், என்ன செய்யலாம் அப்படின்னு டிஸ்கஷன் பண்ணி யாரெல்லாம் முஸ்லிம்ஸ் ஆகுறாங்களோ எல்லாரையும் போட்டு செம்ம டார்ச்சர், சும்மாவே டார்ச்சர் பண்ணுவான். இப்படி ஃபிரௌன் காட் இல்லைன்னு சொல்லி பண்ணா இன்னும் என்னெல்லாம் செய்வான், செம்ம டார்ச்சர், எல்லா மேன் உமன் குழந்தைங்க எல்லாரையுமே டார்ச்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது பனி இஸ்ராயல் பீப்புள் எல்லாம் போயிட்டு ப்ராஃபட் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, இப்படி டார்ச்சர் பண்றாங்களே நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க பொறுமையா இருங்க, அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட நிறைய துவா செய்யறாங்க. அந்த துவால வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபேரோக்கு ஃபிரௌனுடைய பீப்புள் அவங்களோட லேண்ட்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா சி எல்லாமே ரிவர்ஸ் எல்லாமே ட்ரை ஆயிடுது. எங்கெல்லாம் ரிவர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி இல்லாம ட்ரை ஆயிடுது. தண்ணி இல்லாம போகவும் ஃபுட் இல்லாம அனிமல்ஸ் எல்லாம் செத்து போகுது, பீப்புள் எல்லாம் இறந்து போறாங்க. ஏன்னா ஃபுட் இல்ல தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. அதே மாதிரி என்ன ஆகுதுன்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ரொம்ப நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சது, நிறைய ஃபிளட். எந்த அளவுக்கு ஃபிளட், அப்பயும் மறுபடியும் கிராப்ஸ் எல்லாம் வீணா போயிடுது, வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருது, பெரிய ஃபிளட், எந்த பக்கம் திரும்பினாலும் தண்ணி. இப்படி அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ஃபிரௌனோட பீப்புளை வந்து பனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ உடனே ஃபிரௌனோட பீப்புள் வந்து என்ன செய்யறாங்க, மூசா நபிட்ட வந்து நீங்க துவா செய்யுங்க, நாங்க இனிமே பனி இஸ்ராயல டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டோம், நீங்க வந்து அல்லாட்ட எங்களுக்காக துவா செய்யுங்க, இந்த ஃபிளட் இந்த தண்ணி எல்லாம் சரியாகணும் துவா செய்யுங்கன்னு சொல்லவும் உடனே ப்ராஃபட் மூசா அலைஹிஸ்ஸலாமும் துவா செய்யறாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆஹ் எல்லாமே சரியாயிடுது. பட் எல்லாம் சரியான உடனே மறுபடியும் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பனி இஸ்ராயல அகேன் மூசா இவங்க ஃபிரௌனுடைய சோல்ஜர்ஸ் வந்து மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்படி டார்ச்சர் பண்ண உடனே அல்லாஹ் அகேன் ஒரு பனிஷ்மெண்ட் அனுப்புறான், அதுதான் கிராஸ் ஓப்பர்ஸ். எங்க பார்த்தாலும் கிராஸ் ஓப்பர்ஸ், கொச 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 கொசன்னு ஒரே கிராஸ் ஓப்பர்ஸ், பீப்புளால சமாளிக்கவே முடியல. மறுபடியும் போயிட்டு மூசா நபி கிட்ட போயிட்டு என்ன செய்யறாங்க, நாங்க வந்து தப்பு பண்ணிட்டோம், இனிமே பனி இஸ்ராயல டார்ச்சர் பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு இந்த கிராஸ் ஓப்பரை வச்சிருங்க அல்லாட்ட துவா செஞ்சு அப்படின்னு கேட்கும். சரின்னு மூசா நபியும் துவா செய்ய அல்லாஹ் அகேன் ஃபர்கிவ் பண்ணிடுறான், ஓகே அப்படின்னு ஃபர்கிவ் பண்ணிடுறான். சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்கிவ் பண்ண உடனே எல்லாம் கிராஸ் ஓப்பர்ஸும் போயிடுச்சு. மறுபடியும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பனி இஸ்ராயல. மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஃப்ராக் அனுப்புறான், நிறைய ஃப்ராக், எங்க பார்த்தாலும் ஃப்ராக், கொய்ய கொயன். நமக்கெல்லாம் ஒரு ஃப்ராக் பார்த்தாலே டிஸ்கஸ்டிங்கா இருக்கும், எந்த பக்கம் திரும்பினாலும் ஃப்ராகா இருக்கும், அவங்க சாப்பிடுற தட்டுல அவங்க மேல வந்து விழுது, ஃபிரௌனோட பேலஸ்குள்ளேயே அவ்வளவு ஃப்ராக் வந்து விழுது. இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப டிஸ்கஸ்டிங் ஆயிட்டு மறுபடியும் அந்த பீப்புள் போயிட்டு ப்ளீஸ் 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 எங்களுக்காக துவா செய்யுங்க, நாங்க பனி இஸ்ராயல டார்ச்சர் பண்ண மாட்டோம், மறுபடியும் துவா. அல்லாஹ் எவ்ரி டைம் என்ன செய்யறான்னா சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான், பனிஷ் பண்ணி பனிஷ்மெண்ட் வரையில நாங்க நல்ல பிள்ளையா இருப்போம்னு கேக்குறாங்க. பனிஷ்மெண்ட் முடிஞ்ச உடனே
மறுபடியும் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது கடைசி அல்லாஹ் என்ன செய்யறான், அங்க நைல் ரிவர் போகும் பாருங்க, அந்த நைல் ரிவரே பிளட்டா அல்லாஹ் மாத்திட்டான். சோ அந்த ரிவர் எடுத்து குடிக்க முடியாது, ட்ரிங்க் பண்ண முடியாது, பாத் பண்ண முடியாது, குக் பண்ண முடியாது, அந்த வாட்டரை வச்சு கிளீன் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியல. இத பார்த்த உடனே பனி இஸ்ராயல் பீப்புள்ல அல்லாஹ் வந்து என்ன செஞ்சுட்டான், இதுக்கு மேல நீங்க இந்த ஊர்ல எல்லாம் இருக்காதீங்க. மூசா நபிட்ட வந்து அல்லாஹ் கமெண்ட் பண்றான், பனி இஸ்ராயல் பீப்புளை கூட்டிக்கிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லி, இந்த ஊரை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அந்த பீப்புள் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு தப்பிச்சு, ஃபிரௌன் கிட்ட இருந்து தப்பிச்சு, அவன் விட மாட்டேங்கிறான், இவங்களே வந்து தப்பிச்சு போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறத இன்ஷால்லா நான் இப்ப அகைன் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றேன். ரீஜாயின் பண்ணுங்க, ஏன்னா டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ரீஜாயின் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் கிளைமேக்ஸே இருக்கு இன்ஷால்லா. ஓகேவா? சோ எல்லாருமே லீவ் ஆயிட்டு அகைன் அதே லிங்க்ல வந்து ரீஜாயின் பண்ணுங்க. கிளைமேக்ஸ் ஆஃப் த ஸ்டோரி பாத்துரலாம் இன்ஷால்லா. ஓகே மேம். மேம் Okay.